வெல்கம் டு முருகன் காலிங் எபிசோட். ஸோ முருகன் என்ன சொல்கிறார், வந்துட்டு போப்பா திருத்தணிக்கு அப்படின்னு சொன்னார். சரி, இன்னும் கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸு யாராவது யூடியூப் சேனல் வச்சுருந்தாங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் யுவர் சேனல் நேம். திருத்தணி நீங்களும் எங்கே போகணும், சென்னையிலேருந்து எங்கே போகணும் தெரியல அப்படின்னா கரெக்டாக ஒரு 4 o'clock கிளம்புங்க. 6 o'clock நீங்கள் திருத்தணி வந்துட்டிங்கன்னா ரைடு வந்து சூப்பராக இருக்கும். ஓகே, டைம் இஸ் 3:44. ஹலோ வேர்ல்ட், திஸ் இஸ் ராஜேஷ் ஹியர் ஃப்ரம் FI to Ride. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆசமாக இருப்பீங்க நம்புகிறேன். வெல்கம் பேக் டு FI to Ride. திஸ் இஸ் ராஜேஷ் ஹியர். வெல்கம் டு முருகன் காலிங் எபிசோட். ஸோ முருகன் என்ன சொல்கிறார், வந்துட்டு போப்பா திருத்தணிக்கு அப்படின்னு சொன்னார். சரி, இன்னும் கிளம்பிட்டோம். 3 மஸ்கிட்டியர்ஸ், நான், நவீன், சுரேந்தர் 3 பேர் மட்டும். ஒருத்தர் ஐயப்பன் காலிங்னு போயிட்டார், இன்னொருத்தர் குவைட் பிஸி. ஃபஸ்ட்டு மீட்டப் பாயிண்ட் பூனமல்லி தாண்டி இருக்கிற ஒரு டோல் கேட்டு. தேங்க்ஸ் ஃபார் தி ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் ஃபார் மை தஞ்சாவூர் ஜேர்னி டுவர்ட்ஸ் சோழா எம்பயர். அந்த தஞ்சாவூர் எபிசோடுக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம முருகரை தேடி போகிறோம். முருகன் காலிங். வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக மீட்டப் பாயிண்ட் போனதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். 30 minutes ஆஃப் சோலோ ரைட், அதுக்கப்புறம் தான் மீட்டப் பாயிண்ட். இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா, திஸ் இஸ் ராஜேஷ் ஹியர். மோட்டோ விலாகிங் கண்டென்ட், மோட்டோ பைக் வீடியோஸ், இந்த மாதிரி நிறையா வீடியோஸ்லாம் போடுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஐ ஆம் தி ஓனர் ஆஃப் ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன் 450. அதை வச்சுக்கிட்டு ஊராக சுற்றுவேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன இன்ஸ்டா, த்ரெட்ஸ், ஃபேஸ்புக் அது இதுன்னு ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது யூடியூப் சேனல் வச்சுருந்தாங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் யுவர் சேனல் நேம். Let's see how many new moto vloggers are there in Tamil. முருகர் அருளால் சப்ஸ்கிரைபர்ஸ் பெருகட்டும். செங்குன்றம் ரெட் ஹில்ஸ் போகிற வழியில் ஏற சொல்லுது, ஏறிட்டோம். பனி பயங்கரமாக இருக்குது, இருட்டுனால தெரியல. இது வந்து அவுட்டர் ரிங் ரோடோட ரோட்டில் கனெக்ட் ஆகுது. அப்படி ஸ்ட்ரைட்டாக போனால் டோல் கேட் வந்துடும். கனெக்ட் ஆயாச்சு. டோல்கேட் வந்தாச்சு, நம்ம டெஸ்டினேஷன். அந்த மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கோ தெரியல. வணக்கம். ஹாய் மிஸ்டர் சுரேந்தர். ஹலோ மிஸ்டர் நவீன். எங்கே 4:15 வர சொன்னால் இவ்வளோ லேட்டாக 4:10 வர? அப்பாடா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரைடு. நவம்பரில் போட்டோமா? இந்த லைட்ஸ்க்கும் மிஸ்ட்டுக்கும் பயங்கரமாக இருக்குது. இந்த ஜங்ஷனில் எங்கே டீ கடை பாருங்கள் சார், இந்த ஒரு மாதிரி தலை வெயிட்டாக இருக்குது. டீ கடை ஆமாம். நவீன் ஓகேயா? அதுக்கப்புறம் நேர திருத்தணி தான். நாலு காஃபியா?
இல்லை இல்லை, அவனுக்கு மட்டும் 4 காஃபி. ஒரு தேநீர் இடைவேளை. தடி ஹெல்மெட் ஓப்பன் பண்ணால் சில்லுன்னு அடிக்குது. 36 கிலோமீட்டர் வந்திருக்கேன். இன்னும் 45 கிலோமீட்டர் இருக்குது. நேரத்துக்கு ஆர்டிஎக்ஸ் இருந்ததுன்னா பறந்துருக்கலாம். எப்போ தான் வண்டி கிடைக்குமோ தெரியல உங்களுக்கு. இதெல்லாம் ரியல் மிஸ்ட்டு தான் போல இருக்கு. தடி புகைய பாருங்க. திருவள்ளூர் நல்ல ரோடு முடிந்து விட்டது. கரெக்டாக திருவள்ளூர் வரைக்கும் தான் ரோடு இருக்கு. சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருத்தணி 2 கோவில். முகூர்த்தம் வேலை சீக்கிரம் வந்திருக்காங்க. சிவராத்திரி அப்புறம் வந்து அபிஷேகம் நடக்குது. சுரேந்தர் நவீன் கரெக்டாக தான் போகிறோமா? ஆளையும் யாரையுமே காணுமா? வேற டவுட்டாக இருக்கு. A few moments later. வெற்றிகரமாக திருத்தணி தரிசனம் முடிந்தது. திருத்தணி முருகர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். திருத்தணி. தேங்க்யூ முருகா. முருகன் கால்ட் அஸ். we are happy. இன்னும் கோயிலில் தான் சுற்றிட்டு இருக்கோம். சுற்றிட்டு கீழே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். Time is 7:13. ஸோ திருத்தணியில் பிரேக்ஃபாஸ்ட். திருத்தணி தரிசனம் இனிதே முடிவடைந்தது. கிளம்பலாம். வாவ், பனி மூட்டத்துடன். என்ன மெயின் கோபுரம் வேலை நடக்குது, அது மட்டும் மிஸ் பண்ணுறோம். கலர்ஃபுல்லாக இருக்கும். 365 படி கீழே இருந்து மேனுவலாக நம்ம ஏறணும்னா படி. என்ட்ரி, என் பைக் என்ட்ரிக்கு ஃபீஸ் கிடையாது, பார்க்கிங்க்கு ஃபீஸ் கிடையாது. நேராக போய் வண்டியை நிறுத்திட்டு 2 minutes வாக். சரவண பவன் இருக்குது, காலியாக இருக்குது. அது ஹோட்டல் மத்ஸ்யா. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் ஓவர் இன் மத்ஸ்யா கஃபே. மணி 8. 9:45. இவ்வளோ சீக்கிரம் முடியும்னு எதிர்பார்க்கல. சென்னை இடதுபுறம் 83 கிலோமீட்டர். திருப்பதி இடதுபுறம்
வலது இடதுபுறம் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாமா திருப்பதி 66 கிலோமீட்டர். ஆனால் அதான் சொல்கிறேன், வரமாட்டேறீங்க. மேலே ஏறிட்டு வந்துடலாம். டைம் இஸ் 8:40. 121 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். முருகன் காலிங்க ரைடு வந்து நல்லா போயிட்டுருக்கு. காலையில் ஒரு 3:45க்கு வீட்டிலேருந்து கிளம்பி 5:20 to 5:30க்கெலாம் திருத்தணி வந்துட்டோம். இந்த கூட்டமே இல்லை. பைக்கையும் நேராக கோவில் பக்கத்தில் பார்க் பண்ணிவிட்டு 100 rupees டிக்கெட் எடுத்து நேராக போய் சாமியை கும்பிட்டுட்டு இறங்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துட்டோம். ஸோ ஒரு ஈஸியஸ்ட் ரைடு தான். டெம்பரேச்சர் பயங்கரமாக இருந்தது வரும்போது, நல்ல பனி. இப்போ வெயில் ஏறிடுச்சு. ஒரு லாங் ரைடுன்னு மாதிரி பிளான் பண்ணோம், வர்றதுக்கு 12 ஆகிடும் அப்படின்ட்டு. பார்த்தா 1.5 hour 1 hour 45 minutes போயிட்டோம். இதே மாதிரி தான் ரிட்டர்னும் அதே ஒரு 9:30 9:45 வீட்டுக்கு போயிடுவோம் போல இருக்குது. அவ்வளோ பிரேக்ஃபாஸ்ட் ரைடு மாதிரி மாறிடுச்சு. பட் டெம்பிள் விசிட் அருமையாக இருந்துச்சு. கூட்டம் இல்லை. அது சிவராத்திரி ஸ்பெஷல். ஸோ சூப்பர் ஹாப்பி. நீங்களும் எங்கே போகணும், சென்னையிலேருந்து எங்கே போகணும் தெரியல அப்படின்னா கரெக்டாக ஒரு 4 o'clock கிளம்புங்க. 6 o'clock நீங்கள் திருத்தணி வந்துட்டிங்கன்னா உங்களோட ரைடு வந்து சூப்பராக இருக்கும். அதை தாண்டிட்டிங்கன்னா இப்போ நாங்கள் கிளம்பும்போது கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 5:30க்கு நீங்கள் 5:30 to 6 கோயிலுக்கு வந்துட்டிங்கன்னா வேலை ஈஸி. பார்த்தோமா, க்ரௌடில் மாட்டாமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருப்போம். டைமை வந்து ரைடில் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இதான் ஃபஸ்ட் டைம் திருத்தணி டெம்பிள். திருத்தணி டெம்பிளுங்கிறது சூரசம்ஹாரம்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக அவர் வந்து இங்கே சாந்தம் அமைதிக்காக கவுண்டவுன் ஆகிறதுக்காக வந்த இடம். பார்த்திங்கன்னா லெஃப்டில் வள்ளி, ரைட்டில் தெய்வானை அம்மன் 2 பேரும் வரும். இந்தாங்க தனியாக சோலோவாக அவர் உள்ளே நின்றுருந்தார். நல்லா ஒரு 5 minutes கிட்ட முருகர் நின்று பார்த்துட்டு அபிஷேகம் முடிஞ்ச முருகர் பார்த்துட்டு திருப்தியாக கிளம்பி வந்துட்டுருக்கோம். தஞ்சாவூர் எபிசோடுக்கு கொடுத்த சப்போர்ட் மாதிரியே இந்த திருத்தணி எபிசோட், முருகன் காலிங் எபிசோடுக்கும் சப்போர்ட் கொடுங்க. நிறையா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள் முருகர் பக்தர்களுக்கெலாம்.